எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இந்த குறுஞ்செய்தியை கேட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு அதிகாலையில் எழும்பி வேதத்தை வாசித்து தியானிக்கிற பழக்கம் இருக்கா? அதை டெய்லி ருட்டீனாக அதை பண்ணும்போது அதில் ஒரு உற்சாகத்தை இழந்து சம்டைம்ஸ் அது போரிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு அதை ஃபீல் பண்ணது உண்டா? இந்த மாதிரி தன்னுடைய ஒரு அனுபவத்தை வேத வசனத்தை தியானிக்கிறதான அனுபவத்தை குறித்து நான்சியிடம் ஒரு சகோதரி இவ்வாறாக பகிர்ந்து கொண்டார். அது என்னன்னு கேட்கலாமா? தினமும் அதிகாலையில் எழுந்து விடுவேன். எழுந்த உடனே டீ போடுவேன். டீ போட்டுட்டு பின்பு என்னுடைய பைபிளை எடுத்துட்டு எங்கள் வீட்டு பின்னாடி உள்ள ஒரு சின்ன முற்றம் இருக்குது, அதில் உட்காந்து பைபிளை படிப்பேன். இதை ரொம்ப வருஷமாக செய்து வர்றேன். தினமும் இதையே தொடர்ந்து செய்து வருகிறேன். அதனால எனக்கு அதில் சந்தோஷமே இல்லை. நான் தேவனோட கனெக்ட் ஆகிற மாதிரியே எனக்கு ஃபீல் பண்ண முடியல. அது நல்லாவே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான்சி என்ன சொன்னாங்கன்னு கேட்போமா? நான்சி என்ன சொன்னாங்கன்னா, சில நேரங்களில் நாம் ரொம்ப வருஷங்களாக தொடர்ந்து ஒரே காரியங்களை நம்ம செய்யும் போது, ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப கிரமமாக அதை செய்து கொண்டிருக்கும் போது அந்த வேலையில ஒரு விதமான அலுப்பு வந்துடுது. ஒரு மெஷின் மாதிரி உணர்வு இல்லாம, அர்த்தம் புரியாம, ஏன் செய்கிறோம், இதை எதற்காக செய்கிறோம்னு புரியாம தொடர்ந்து செய்யும் போது இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து விடுது. நானும் தினமும் பைபிள் படிப்பதற்கு சில திட்டங்களை பயன்படுத்த சிபாரிசு செய்கிறது உண்டு. எப்பப்பெல்லாம் சலிப்பு, ஒரு விருப்பம் இல்லாம உற்சாகம் குறையுதோ அப்பப்பெல்லாம் தொடர்ந்து வாசிக்கும் பகுதியை விட்டுட்டு ஏதாவது ஒரு பகுதியையோ ஒரு வசனத்தையோ வாசித்து தியானிப்பேன். அப்போ உற்சாகமாகவும் அந்த அனுபவம் புதுசாகவும் ஏதாவது கற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். அதற்கு அந்த சகோதரி அந்த காரியத்தை கேட்ட பிறகு அதே மாதிரி அவங்க அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. அதை பார்த்த பிறகு அவங்க எப்படி உணர்ந்தாங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 77:12 தாவீது ராஜா இவ்வாறாக தேவனை தியானிக்கிறத குறித்து சொல்லி இருக்கிறாரு. உமது கிரியைகளை எல்லாம் தியானித்து உமது மகத்துவமான செயல்களை யோசிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நானும் இந்த வசனத்தில் சொன்னப்பட்டது போல கடந்த 2 தினங்களாக அதிக நேரம் தேவன் செய்த மகத்துவமான அதிசயமான காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கு வேத வசனத்தை தியானிக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி மறுபடியுமாக நான்சியிடம் பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, சில நேரங்கள்ல எங்கள் தியான நேரம் போரிங் ஆகிவிடுறதுப்பா. அதை உற்சாகமாக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, இன்னும் புதிதாக உங்களை பற்றி அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய கண்களை திறந்துருளுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததென்றால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஜூன் 24, 2024 நான்சி டிமாஸ் வால்கமுட் என்புடைய இயேசுவை தேடி சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்ல இருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.